அண்ணாமலை களமிறங்க வேண்டும். எடப்பாடியை புறம் தள்ளுங்கள். அரசியல் யதார்த்தத்தை போட்டுடைத்த ஸ்ரீதர் வேம்பு. மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருப்பதை வைத்து தமிழகத்தில் உள்ள மற்ற அனைத்து கட்சிகளும் பாஜகவை ஒரு அரக்கனை போல சித்தரித்து அரசியல் செய்து வருவதாக ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியை தாக்கி பேசுவதையே திமுக தனது ஒரே கொள்கையாக கொண்டுள்ளது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சியுடன் எடப்பாடி தலைமையிலான அதிமுக சென்றிருந்தால் அவர்களும் இதே போன்று மோடியை தாக்கும் பாணியைத்தான் பின்பற்றி இருப்பார்கள் என தெரிவித்துள்ளார் ஸ்ரீதர் வேம்பு. இதை தமிழில் பூச்சாண்டி காட்டுதல் என்று சொல்வோம். சிறுவயதில் எனது பாட்டி நான் குளத்திற்கு சென்று நீந்தக்கூடாது என்பதற்காக அந்த மரத்தில் பேய் இருக்கிறது, அங்கு போகாதே என்று பயமுறுத்துவது போல இங்கு மோடி என்ற பெயரை காட்டி பூச்சாண்டி அரசியல் செய்கிறார்கள். எனவே யாராவது பாஜகவை தமிழகத்தில் விடக்கூடாது என்று பேசினால் அதன் அர்த்தம் அவர்கள் ஏதோ கொள்கை ரீதியாக பேசுகிறார்கள் என்பதல்ல. தங்களின் இரட்டை ஆட்சி அதிகார சுவைக்கு எந்த போட்டியும் வந்துவிடக்கூடாது என்பதுதான் அவர்களின் உண்மையான எண்ணம். ஆந்திரா மற்றும் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறது. அந்த மாநிலங்கள் மிகச்சிறப்பாக முன்னேறி வருகின்றன. அப்படி இருக்க தமிழ்நாடு மட்டும் எப்படி தனித்துவமானது என்று சொல்ல முடியும் என கேள்வி எழுப்பியுள்ள ஸ்ரீதர் வேம்பு, உண்மையில் தமிழகத்தில் உள்ள திமுக அல்லது அதிமுக ஆகிய கட்சிகள் பாரதிய ஜனதாவுடன் இரகசியமாகவோ அல்லது பகிரங்கமாகவோ கூட்டணி வைத்துக்கொண்டு அதே நேரத்தில் தமிழகத்தில் அக்கட்சியை வளரவிடாமல் நசுக்க நினைக்கின்றன என தெரிவித்துள்ள ஸ்ரீதர் வேம்பு, இப்படியான சூழலில் முன்னோக்கி செல்லும் வழி என்ன வழி என்பதையும் தெரிவித்திருக்கும் ஸ்ரீதர் வேம்பு, நீண்டகால அடிப்படையில் அர்ப்பணிப்புடன் போராடக்கூடிய துடிப்புள்ள இளைஞர்களை தலைமையேற்க செய்ய வேண்டும். கட்சியை அடிமட்டத்திலிருந்து பலப்படுத்த வேண்டும். இந்த பூச்சாண்டி அரசியலை புறக்கணிக்க வேண்டும். தமிழ்நாடு தனித்துவமானது என்று பேசுபவர்களுடன் கூட்டணி வைக்கக்கூடாது. தமிழ்நாடு என்பது இந்தியாவின் ஓர் அங்கம். இந்த மறைமுக பிரிவினைவாதத்தை நாம் எதிர்த்து போராட வேண்டும். அண்ணாமலை அவர்கள் இந்த மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் முன்னேறி வந்தார். ஆனால் அவருக்கு இன்னும் கூடுதல் அவகாசம் தேவைப்பட்டது. அவர் இளைஞர்களை அரசியலுக்கு அழைத்து வந்து ஒரு உண்மையான அரசியல் இயக்கத்தை உருவாக்கினார். நானும் கூட பூஜ்ஜியத்தில் இருந்து ஒரு விஷயத்தை கட்டியெழுப்புவதை விரும்புபவன்தான். இந்த பணியில் தன்னார்வலராக சேர எனக்கும் விருப்பம் உண்டு. ஆனால் நான் இப்போது தொழில்நுட்பத்துறையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளேன். பாரதத்திற்கு அதுவும் மிக அவசியம். எனவே என் வாழ்நாளில் நான் நேரடி அரசியலில் இறங்கப் போவதில்லை. இருப்பினும் எனது அரசியல் கருத்துக்களை தெரிவிப்பது எனது அடிப்படை உரிமை. நமது படித்த குடிமக்கள் அனைவரும் இந்த அரசியல் விவாதங்களில் ஈடுபட வேண்டும். தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் அதை நாம் அனைவரும் மரியாதையுடன் செய்ய வேண்டும் என ஸ்ரீதர் வேம்பு கூறியுள்ளார்.